ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு விளாக்ல நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு ஒரு ஃப்ரைடே. ஆக்சுவலி பர்ச்சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேவும் மண்டே முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பர்ச்சேஸ் மட்டும் இருக்குது. சரி, என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் இப்போ என்னைக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வெனஸ்டே டைம் பார்த்தீங்கன்னா 10:45 நைட்டு இப்போ உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ஃபேமிலியில் முடியல, உடம்பு சரியில்லை ஒருத்தவங்களுக்கு. அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தனால ஒரு வேளையும் பார்க்க முடியல. ஆக்சுவலி இது பர்ச்சேசிங் மட்டும்தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. மற்ற வேலை எல்லாமே வந்து நாளைக்கு தேர்ஸ்டே ஒன் டே இருக்குது. தேர்ஸ்டே தான் எல்லா வேலையும் முடிக்கணும். முடிச்சுட்டு ஃப்ரைடே வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. நான் இப்போ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறேன். இது வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்காக தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். வரலட்சுமி நோம்புக்கு வந்து நம்ம எப்போயுமே வந்து வர்றவங்க எல்லாருக்குமே தாம்பூலம் எல்லாமே கொடுப்போம். அதுதான் வந்து இந்த வருஷம் எனக்கு வந்து 11வது வருஷம் வந்து வரலட்சுமி பூஜை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி என்னென்ன சாமிக்கு என்ன வாங்கியிருக்கேன், இந்த வருஷம் ஏதாவது நியூவாக என்ன வாங்கியிருக்கேன்றதையும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி சரவணா ஸ்டோரில் வந்து சாமிக்கு புடவை வாங்கினேன். இது வந்து என்னைக்கு வாங்கினேன்னா ஆடி 18ஆம் பேருக்கு அப்போ தான் வந்து வாங்கினேன். சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப ரேட்டெல்லாம் நான் போட்டு எடுக்கலை. இந்த தடவை அமைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த புடவை தான். நல்லா லைட் எல்லோ ஷேடில் சில்வர் ஜெரி வச்சு மெரூன் பார்டர் வச்சு, இது வந்து நான் அம்மனுக்கு எடுத்திருக்கேன் இந்த புடவை இந்த வருஷம். பட்ஜெட் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஓகே. ஏன்னா இன்னும் என்ன ரேட் எல்லாமே பயங்கரமாக ஏறிடுச்சு இல்லையா? அதனால் இத்தனை வருஷம் செய்கிறத அதை விடாமல் செய்யணும், அவ்வளோதான். நம்ம குட்டியாக செய்கிறோமோ அதிகமான ரேட்டில் வச்சு செய்கிறோமோன்றது இது கிடையாது. எது செஞ்சாலும் ஹாப்பியாக வர்றவங்கள நல்லபடியாக சந்தோஷமாக வச்சு நம்ம பூஜையும் வந்து அம்மனை நல்லபடியாக சந்தோஷப்படுத்தி குளிர வைக்கணும். அதுதான் நம்மளோட மோட்டிவ். அதனால் அம்மனுக்கு வந்து இந்த புடவை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கும் ஒரு புடவை. இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது சேம் அதே மாதிரி தான், அம்மனுக்கு என்ன வாங்கினோ அதே மாதிரி தான். இது வந்து க்ரீம் கலர் வித்து சில்வர் ஜெரி, சேம் மெரூன் கலர் பார்டர். இதுதான் வாங்கி. ப்ளவுஸ் வந்து மெரூன் கலரில் வந்துடுது உள்ள. இது வந்து எனக்கு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை, நாளைக்கு ஒன் டே இருக்குது. பார்ப்போம், வீட்டில் வேலையெல்லாம் இருக்குது, ஸ்டிச் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் ஸ்டிச் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் ப்ளவுஸ் பார்க்கணும். இது வந்து எனக்கு எடுத்தேன். அது என்னன்னு தெரியல, ரெண்டுமே சேமாக அமைஞ்சிருச்சு. இது வந்து அம்மனோட சாரி, இது வந்து என்னோட சாரி. அம்மனுக்கு வந்து நல்ல அந்த மேங்கோ செக்குடில் மேங்கோவும் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு அழகாக இருக்குது. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி லீஃப் மாதிரி இருக்குது இந்த பேட்டர்ன். ஆனால் ரெண்டுமே சூப்பர். டிட்டோவா கலர் வந்து லைட்டாக தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி சூப்பராக இருக்குது. எனக்கு போனதுமே இதுதான் எனக்கு பிடிச்சது, அதனால் டக்குன்னு எடுத்துட்டேன், அவ்வளோதான். இதுவுமே லோ பட்ஜெட் தான், ரொம்ப ஹெவி பட்ஜெட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து பூஜா திங்ஸ். ஆமாம், இது வந்து காதோல கருகமணி, இந்த கலசத்துக்குள்ளே போடுவோம் இல்லையா அந்த ஐட்டம். சாம்பிராணி, மஞ்சள் பொடி, ஜவ்வாது, அப்புறம் குங்குமம். அது குங்கும அர்ச்சனை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் குங்கும அர்ச்சனை, பச்சை கற்பூரம், இதெல்லாம் வந்து பூஜா ஐட்டம்ஸ். இதெல்லாம் எங்கன்னா நான் அந்த
தேர்மூர்த்தி ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் எப்போவுமே சாஃப்டான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அந்த ஷாப்பில் தான் நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குவேன். அங்கே சூப்பராக இருக்கும். இந்த சாம்பிராணிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா அங்கே 90 rupees தான். எம்ஆர்பி வந்து 150 போட்டிருக்கு. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா அந்த கடையில் ஒரு தடவை வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும். ஸ்மெல் செம்மையாக இருக்கும். 30 பீஸ் இருக்கும். அங்கே தான் நான் எல்லாமே வாங்குவேன். நான் வாங்குறத நான் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து அது எல்லாம் இருக்கு. இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இந்த தடவை நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து தாம்பூலம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளவுஸ் பிட்டு. இது ஒரு பாக்ஸு. இது ஒரு பாக்ஸ். இது ரெண்டுமே சேமு. அப்புறம் இது வந்து ரேட் எல்லாம் வந்து ஈக்குவல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டானவங்க, அதாவது ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிளைனாக தானே போடுறாங்க. அதனால அவங்களுக்காக மட்டும் தனியாக இந்த ஒரு பண்டல் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வயசு பிலோ 40 கீழே வர்றவங்களுக்கு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். மொத்தம் வந்து 50 பீஸ் இருக்கு. இதில் 50 பேருக்கு கொடுக்குற மாதிரி. அப்புறம் இந்த கட்டப்பை, இது என்ன வாங்கியிருக்கேன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரணா ஸ்டோர்ல தான் வாங்கினேன். மருத்துவமனை சரணா ஸ்டோர்ல. இது வந்து நல்ல உள்ள ஏதோ ஜவ்வாது அது இதுன்னு ஏதோ பொடி போட்டிருக்காங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸ் செம்மையா இருக்குது. இது வந்து சாரீஸ் பீரோக்குள்ள வைக்கிறது அந்த மாதிரி. இது இந்த பவுச் பார்த்தீங்கன்னா 20 rupees தான். சரி, நல்லா இருந்துச்சு, ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இது வாங்கிட்டு வந்தேன். இது சரவணா ஸ்டோர்ல வாங்கினது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாலை. இது வந்து கஜவஸ்திரம்னு சொல்லுவாங்க, பஞ்சு மாலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமாக வைக்கணும். கும்பம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி, அம்மன் ஃபோட்டோ, லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு நீங்கள் கும்பிட்டாலும் சரி, இந்த பஞ்சு மாலை வந்து கம்பல்சரி நீங்கள் போடணும். இந்த இதுதான் வாங்கினேன். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 20 rupees. அடுத்தது இந்த தடவை அம்மனுக்கு புதுசா வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா இதுதான், இந்த சிட்டி காஜுலு. இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து மாலை மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி என்கிட்ட இந்த இதுவும் வச்சிருக்கிறேன், உதிரியா இருக்கும், அதை வச்சு நான் அர்ச்சனை பண்ணுவேன். இப்போ இதை மாலையாவே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees. இது வந்து எங்கன்னா புது மண்டபத்தில் அந்த குன்னத்தூர் சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த முருகன் ஸ்டோர், நிறைய யூடியூப்ல எல்லாம் ஃபேமஸாக வரும் அந்த கடை, அந்த ஷாப்ல தான் இந்த மாலை வாங்கினேன். அவர் பையே போட்டு கொடுத்துட்டாரு இந்த வருஷம். அந்த தினமும் அந்த கடையில் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுவேன் அம்மனுக்கு. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான். ஓகேவா. அடுத்து வந்து நம்ம ஒரு புது வரவு பூஜா செல்ஃபுக்கு. இது வந்து இவர் வந்து எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. யாருன்னு பார்த்தீங்கன்னா குபேரலக்ஷ்மி சிலை. ஆக்சுவலி நம்ம பூஜா செல்ஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, பூஜா செல்ஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த லாஃபிங் புத்தா அவங்கள தான் நம்ம வச்சு நானும் இது வரைக்கும் கும்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவர் வைக்கக்கூடாதான், இவர் தான் வந்து குபேரலக்ஷ்மின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஆக்சுவலி இது வந்து ஃபைபர் அந்த மெட்டீரியல்ல தான் செஞ்சுருக்காங்க. பித்தளையில கேட்டேன், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, 900 சம்திங் சொன்னாங்க. சரி, இப்போதைக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 150 rupeesன்னு வாங்கிட்டு வந்தேன். அழகா இருக்காங்கல்ல. அதனால இவரை வந்து நம்ம வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம பூஜா செல்ஃப்ல
பூஜை பண்ணிட்டு அந்த லாஃபிங் புத்தாவை எடுத்துட்டு இவரை வச்சிடலாம். ஓகேங்களா? இவரும் இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு புது வரவு. நெக்ஸ்ட் ஒரு ஐட்டம், இதுவும் புது வரவு. பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கா? குபேர கலசம் நல்லா கியூட்டா குட்டியா அழகா இருக்கு. பார்த்தீங்களா? இதுவும் இந்த வருஷம் ஒரு நியூ கலெக்ஷன். இதுவுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் வாங்கினேன் நான். குவாலிட்டி சூப்பராக இருக்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போதான் ஓப்பனே பண்ணுறேன். வாங்கி வச்சு ஒரு 4 நாள் ஆகுது. ஆனால் எனக்கு டைம் இல்லை. சொன்னேன் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே பையனை அட்மிட் பண்ணனால அங்கேயே இருக்க வேண்டிய ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு தான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தோம். ஸோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக அழகாக இருக்குது. குட்டி குட்டியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? 1 2 3 4 5 அடுக்கு. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. சூப்பரா இருக்கா? இது இந்த வருஷம் நமக்கு புதுசா வாங்கியிருக்கேன். இதுல பச்சரிசி, உப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள், குங்குமம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், நீங்க மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்குமோ எல்லா பொருள், மங்கள பொருள் எல்லாமே நீங்க போட்டு வச்சுக்கலாம். இதுல 5 பானை இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 200. சூப்பரா இருக்கா? குபேரர் பக்கத்துல வச்சிட வேண்டியதான். இதுவுமே நான் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தான் சாமியை அழைச்சிட்டு நான் பூஜா செல்ஃபில் வைக்க போறேன், சாமி கும்பிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேக். இது நான் அந்த வளையல்லாம் வாங்கும்போது இது காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தாங்க. இதுதான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வாங்கின ஐட்டம்ஸ். இது என்ன வாங்கியிருக்கேன்னா, இது வளையல். ஆல்ரெடி ஏற்கனவே போன வருஷம் வாங்கின வளையலும் வேற என்கிட்ட இருக்குது, நிறைய இருக்கு. அதனால இந்த வருஷம் ஒரு பண்டல் மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன், கிளாஸ் பேங்கிள்ஸ். இது நான் அடுத்த வீடியோ இதெல்லாமே தாம்பூலம் நான் ரெடி பண்ணுவேன். அப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன மாதிரி டிசைன்ல வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. கண்ணாடி வளையல் தான். ஆனால் இது எல்லாருக்குமே தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் இது கண்ணாடி. எல்லாமே கண்ணாடி. இந்த டைப் கண்ணாடிலாம் வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம எங்கேயாவது வெளியில போனா பர்ஸ்ல கூட ஈஸியா எடுத்துட்டு போய் வச்சு பார்த்துக்கிடுவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்ல கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் ஓவல் ஷேப்ல இது வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் சீப்பு தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு. இதுல எல்லாமே 2 2 2 2 இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 ரோல் வாங்கியிருக்கேன். அடுத்தது மெஹந்தி கோன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன்.
3 பாக்ஸு. இங்கே ஒன்று இருக்கு, 4. அடுத்தது வந்து பேங்கிள்ஸ். இது வந்து எங்க வீட்டு குட்டீஸுங்களுக்கு எல்லாமே ஒன்று போல வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? இது வந்து எனக்கு வாங்கினேன், இது என் பொண்ணுக்கு. இதுவும் அதே மெட்டல் தான். இது வந்து யாருக்கு? என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு. இது என் தங்கச்சி பொண்ணுக்கு. இது வந்து குட்டியா இப்பதான் என் தம்பி பொண்ணு பிறந்து 1 month தான் ஆகுது, அந்த குட்டிக்கு. இது நம்ம வீட்டுல உள்ள லக்ஷ்மி எல்லாருக்குமே வாங்கணும் இல்லையா, அதனால அவங்க எல்லாருக்கும். நாத்தனார்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கல, கோச்சிக்கிடாதீங்க வீடியோ பார்த்துட்டு. உங்களுக்கெல்லாம் இந்த பேக்கில் தான், ஓகேவா? சுமங்கலிங்க வந்து கண்ணாடி வளையல் போடுறதா நல்லது, அதனால உங்களுக்கு இது. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கு. நம்ம தாம்பூலத்தில் வந்து ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் வச்சு கொடுக்குறதுக்கு வாங்கியிருக்கிறேன். என்னென்ன இந்த தடவை வந்து பிளாஸ்டிக் இருக்கா, இந்த இதுதான். இந்த பேஸ்கெட் தான் வாங்கியிருக்கிறேன் இந்த தடவை கொடுக்குறதுக்கு. இதில் வந்து 1 2 3 4 5 6 கலர்ஸ் இருக்கு. இந்த இதுதான். இதில் வந்து ப்ளவுஸ் பிட்டு, பேங்கிள்ஸு, சீப்பு, கண்ணாடி, மருதாணி, அப்புறம் இது கயிறு வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, 2 பேக்கெட் இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் வாங்கலை, எல்லாமே மேலே இருக்குது. நாளைக்கு தான் அந்த பாக்ஸ் அட்டைப்பெட்டியில் போட்டு பரனில் வச்சுருக்கேன். அதை அப்புறம் நாளைக்கு தான் இறக்கணும். அது வைப்பேன். வச்சுட்டு அப்புறம் பூ, பழம், வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு கவர் போட்டு கொடுத்துருவேன். அந்த கவரும் லாஸ்ட் இயர் மஞ்சப்பை வாங்க, இந்த தடவை பை வாங்க முடியல, டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். நாளைக்கு கடைக்கு போய் தான் அதுக்குரிய பை வாங்கணும். அப்புறம் பிரசாதம் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து அந்த ஃபாயில் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இது பேக்கிங் ஃபாயில் பேக்கு, அந்த பாக்ஸ் வேற வாங்கணும். அதுக்கு தான் ஹேரி பேக் வச்சு கொடுப்பேன், அதுவும் வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் பசங்க குட்டி குட்டி சின்ன பசங்க வராங்களா, அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஏதாவது கிஃப்ட் வாங்குவேன், அது இன்னும் வாங்கலை. அது ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்கு. ஆமாம், இப்போதைக்கு ரிட்டன் கிஃப்ட் ஒர்க்கு பெண்டிங் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். அப்புறம் இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு போய் பூ மார்க்கெட், பழ மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அது ஈவினிங் இப்போ தான் போனேன். 7 o'clock போயிட்டு இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. 10:15 தான் வந்தேன். வந்து தான் இந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஆமாம், நாளைக்கு வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மேலே இருந்து அந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கலசம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி செஞ்சு பொங்கலுக்கு வைக்கக்கூடிய பிரசாதம், வாழைக்குருத்து, இந்த மாதிரி பிரசாதத்துக்கு தேவையான திங்ஸு, வாழைக்குருத்து, வாழை இலை, மா இலை, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குட்டி குட்டி பர்ச்சேசஸ் இருக்குது. அது மட்டும்தான். ஓகேங்களா? வாங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி நோம்புக்கு வாங்க. மதுரையில் இருந்தீங்கன்னா, நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியாக வரலட்சுமி நோம்பு அமைய வாழ்த்துக்கள். இதோட கண்டினியூட்டி வந்து எப்படி நான் பூஜையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த விளாக் போடுறேன். நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் விளாக் வந்து நான் போட்டிருக்கேன். சிம்பிளாக வந்து எப்படி வரலட்சுமி நோம்பு எடுக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வந்து நான் லிங்க்ல வைக்கிறேன். நீங்கள் அதையும் வந்து வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.